எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் எஸ்கலேஷன் அப்புறம் சீஸ்ஃபயருக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஏரியா ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இது முன்னாடியிலேருந்தே ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாலும் இப்போ எல்லாரோட கவனத்தையும் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ். ஒரு 16 லிஸ்டட் கம்பெனி டைரக்டாவோ இன்டைரக்டாகவோ ட்ரோன்ஸ் தயாரிக்கிறாங்க. எல்லாமே டிஃபென்ஸுக்கு இல்லைன்னாலும் ட்ரோன் அப்படிங்கிறது இனிமே ரொம்ப ஒரு அத்தியாவசியமாக தேவைப்படுற ஒரு விஷயமா ஆயிடும் போல தெரியுது. வாங்க இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாகிஸ்தான் நம்மளை தாக்கினப்பவும் சரி, நம்ம பாகிஸ்தானை திருப்பி தாக்கி அவங்க தாக்குதலை முறியடிச்சப்பவும் சரி, நமக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருந்தது இந்த ட்ரோன்ஸ். இதை அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்டரும் சரி, பார்டர் மேனேஜ்மெண்ட்டும் சரி, ப்ரிசிஷனாக, அதாவது ரொம்ப துல்லியமாக எங்கே எப்படின்னு பார்த்து அடிக்கிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது இந்த ட்ரோன் சிஸ்டம்ஸ் தான். ஸோ இதை மெட்டல் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம நாட்டு பாதுகாப்பு வலயத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இதை தயாரிக்கிற கம்பெனிகள் மிகப்பெரிய அளவில் பறந்துட்டு இருக்கு. நம்ம நாட்டை இராணுவ ரீதியாக பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் பாதுகாக்கிறதுக்கு ஆத்ம நிர்பார் பாரத் இனிஷியேட்டிவ், அதாவது மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இறக்குமதி பண்ணுறதை விட உள்நாட்டிலே தயாரிக்கிற ட்ரோன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக பயன்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரோன்ஸ், நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறது உலக நாடுகளுக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கு. அவங்களும் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் வாங்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. இதனால தான் நான் இந்த வீடியோவே ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப நாளாக ட்ரோன்ஸ் பற்றி பேசணும்னு நினைச்சேன். பார்த்தா நான் பார்க்க ஆரம்பித்த டயத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பங்குகள் கிட்டத்தட்ட டபுள் கூட ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அதோட வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கு. ஸோ எந்த விதமான மிலிட்ரி எஸ்கலேஷன் நடந்தாலும் இந்த ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃப்ளிக்ட் ஜோனில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. என்ன ரீசன்னா, ரொம்ப ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ண முடியுது. எனிமியோட டெரிட்டரிக்கும் நம்மளால் போக முடியுது. ரொம்ப முக்கியமாக ப்ரிசிஷன், அதாவது துல்லியமாக நம்மளால் ஏவுகணைகளை வச்சு அவங்கள தாக்கவும் முடியுது, கவுண்டர் அட்டாக்கும் பண்ண முடியுது. இதனால தான் இது இப்போதைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. நம்ம ரேடாரில் ஒரு 16 ட்ரோன் தயாரிக்கிற கம்பெனிகள் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, 1-2 தவிர. அதனால எல்லாமே வாட்ச் லிஸ்ட்டை வைங்க. நிச்சயமாக ஒரு நல்ல சமயம் கிடைக்கும். இதெல்லாம் சரிவாக வரும்போது அதுக்கப்புறம் அதோட ஃபண்டமெண்டல்ஸ், ஃபியூச்சர் பொட்டென்ஷியல்லாம் பார்த்து நம்ம வாங்கலாம். நான் நம்பர்ஸ் படி எதுவும் பார்க்க போகிறதில்ல. அவங்க எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே காஸ்ட்லி. ஃபண்டமெண்டல்ஸ் சுத்தமாக நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் மிகப்பெரிய ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்என்டி, லார்சன் அண்ட் டோப்ரோ. இது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியம், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனால் இந்த ட்ரோன்ஸில் இன்டகிரேட் பண்ணி டிஃபென்ஸுக்கு கொடுக்கறது, அப்புறம் சிவில் யூஸ்க்கு பண்ணுறதுல இப்போ புதுசாக இறங்கியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு சரியான டிஃபென்ஸ் ஃபோக்கஸ் இருக்கிற, எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு கம்பெனி. இப்போதைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குற அளவுக்கே இல்லை, எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் லாங் டேர்முக்கு இந்த மாதிரி கம்பெனிகள் ஒரு பர்டிகுலர் டயத்தில் கிராஷ் ஆகி வரும்போது வாங்க ஆரம்பிச்சோம்னா மிகப்பெரிய அளவில் நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு வலிமை தரும். அதானி குழுமமும் இந்த டிஃபென்ஸ் ட்ரோன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக சர்வேலன்ஸ் ஃபோக்கஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக வேல்யூஷனில் இருக்குது. ஆனாலும் திருஷ்டி 10 அப்படிங்கிற ட்ரோன் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸோடு இருக்குது. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையை டச் பண்ணிடுச்சு. இது இருந்தாலும் இப்போதைக்கு இன்னும் அதிகமாக மேலே போகத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். என்ன ரீசன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த தாக்குதல்லையும் சரி, நம்மளோட டிஃபென்ஸ் தாக்குதல்லையும் சரி, எல்லாத்துலேயும் நிறைய ரேடார் யூஸ் பண்ணப்போ அதை தயாரித்து கொடுத்தது பிஎல் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெவி ரிலையன்ஸ் ஆன் கவர்மெண்ட் ஆர்டர் ஒரு ரிஸ்காக பார்த்தாலும் அதுதான் அதுக்கு பாசிட்டிவாகவும் இருக்குது. இப்போதைக்கு இந்த பங்கு பிஇ பெக்கு எப்படி பார்த்தாலும் காஸ்ட்லி தான். ஆனால் லாங் டேர்முக்கு ஒரு சரியான டிஃபென்ஸ் ஸ்டாக் இதுதான். அடுத்ததா சோலார் இண்டஸ்ட்ரீஸ்.
சோலார் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு ஏதோ சூரிய மின்சாரம் ஏதாவது தயாரிக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இவங்க தயாரிக்கிறது முழுக்க முழுக்க டிஃபென்ஸுக்கு தேவையான விஷயங்கள். அதுல முக்கியமா இந்த ட்ரோன்ஸ், அதுலயும் பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ், முனிஷன்ஸ், காமிகேஸ் ட்ரோன்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களோட கோர் ஏரியா. நாகாஸ்திரா அப்படின்னு சொல்லி அவங்க ரீசெண்டா தயாரிச்சது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ராணுவத்துக்கு பயன்பட்டு பேசப்பட்டது. இதோட வேல்யூவேஷன் நிச்சயமா கம்மி ஆகி நான் பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வாட்ச் தான் பண்ண முடியும் இப்போதைக்கு. டிஃபென்ஸ் செக்டார்லேயே வந்து பிடிகிரி, அதாவது ரொம்ப அதிகமாக வந்து நிறைய விரும்பி வாங்குற ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற கம்பெனி ஜென் டெக்னாலஜிஸ். என்ன ரீசன்னா, இவங்களுக்கு ராணுவத்துக்கு தேவையான சிமுலேட்டர்ஸ் கூட இவங்க தயார் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய சர்வலன்ஸ் ட்ரோன்ஸ் இவங்க கிட்டேருந்து தான் வருது. ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, ஸ்மால் டு மிட் கேப் கம்பெனின்னு சொன்னாலும் டிஃபென்ஸோட முக்கியமா இந்த மேக் இன் இந்தியானால அதிகமா பயனடைஞ்சு வர்ற ஒரு கம்பெனி. அதனால இதோட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹையா இருக்கு. வாட்ச் லிஸ்ட்ல நிச்சயமா வாட்ச் பண்ண வேண்டிய நல்ல கம்பெனி. மேப்மை இந்தியா தான் வந்து சி இன்ஃபோ சிஸ்டமா மாறி இருக்கு. மற்ற உலக நாடுகள்ல இருக்கிற கூகுள் மேப்போ இல்ல மற்ற மேப்போ தவிர்த்துட்டு இந்தியாவுக்குன்னு தனியா நம்ம பார்த்தோம்னா இந்த மேப்மை இந்தியா சிறந்து விளங்குது. இவங்க டைரக்டா ட்ரோன் தயாரிக்கிறதுல ட்ரோனுக்கு தேவையான டேட்டா வந்து இவங்க நிறைய தயாரிச்சு கொடுக்குறாங்க. ஹார்ட்வேர் எதுவும் இல்லை. ரொம்ப அதிக வேல்யூவேஷன் தான் இந்த கம்பெனியும். ரட்டன் இந்தியாவை பத்தி முன்னாடியே நிறைய வாட்டி பேசியிருக்கோம். இவங்க வந்து ட்ரோன்ஸ் தயாரிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சில இவி வெஹிக்கிளும் வச்சிருக்காங்க. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கம்பெனி. ரொம்ப சின்ன கம்பெனினாலும் இவங்களோட பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போதைக்கு ஆர்ஓசிலாம் வந்து அவ்வளோ பிரமாதமா இல்லைன்னாலும் பிஇ ரேஷியோ படி பார்த்தா ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இண்டஸ்ட்ரி பிஏ விட. ஆனாலும் பெக் ரேஷியோ ஜாஸ்தி. மற்றபடி இதோட நியோ ஸ்கை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ட்ரோன் வந்து ரொம்ப பாப்புலர். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி இவங்க நிறைய டெலிவரி பண்றாங்க. ஸோ இதனால வந்து இது வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருக்க வேண்டிய நல்ல ஸ்மால் கேப். டிஃபென்ஸ் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ட்ரோன் வர்றதை எதிர்த்து தாக்கி அந்த ட்ரோனை முறியடிக்கிறதுல நிறைய டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான் வந்து பாரஸ் டிஃபென்ஸ். இதுவும் வந்து ராணுவத்துக்கு எக்ஸ்க்ளூசிவா நிறைய இவங்க தயாரித்து விற்கிறதால ரொம்ப பறந்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. அதனால தான் பி ரேஷியோ பெக் ரேஷியோ இவ்வளோ அதிகமாக இருக்கு. ஸோ ரிஸ்க் பார்த்தீங்கன்னா அதே தான். ஆர்ஓசிலாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஜாயின்ட் வெஞ்சர் நிறைய இருக்கு. இஸ்ரேலுக்கு கூட வந்து இவங்க ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுமதி பண்றாங்க. அதனால இது ரொம்ப பெரிய கவனத்தை இருக்குது. மேஜ்லானி கிளவுடுங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து ட்ரோன் சம்பந்தமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐடி செக்யூரிட்டி, சர்வைலன்ஸ் சாஃப்ட்வேர் இதில் தான் வந்து இவங்களோட கோர் ஏரியா. இருந்தாலும் இப்போதைக்கு வந்து ட்ரோன்ல இவங்க இன்வால்வ் ஆயிருக்கிறதால ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஹெச்ஏஎல் மாதிரி கம்பெனிகளுக்கு கூட, பிஇஎல் கூட அவங்களுக்கு வந்து நிறைய டிசைன் வந்து ரெடி பண்ணி தரதால இவங்க வந்து டிசைன் பெடிகிரி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட கிளைண்ட் பேஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் உலகளாவிய அளவில் ஏரோஸ்பேஸ் கிளைண்ட்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. சின்ன கம்பெனினாலும் பொட்டென்ஷியல் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் வந்து எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லணும் இப்போதைக்கு. ஜெனசிஸ் இன்டர்நேஷனல்ங்கிற இந்த ஸ்மால் கேப் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரோனில் புதுசாக என்ட்ரி ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்களோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் முக்கியமாக 3D பேஸ்டு ட்ரோன் மேப்பிங், டிஜிட்டல் ட்வின் அப்படிங்கிற ஏஐ மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதால கவனத்தை பெறாங்க. மற்றபடி இதோட ப்ரைஸ் ஃபண்டமெண்டல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எக்ஸ்பென்சிவ் தான். இந்தியா பாகிஸ்தானோட தாக்குதல்கள் நடந்தப்ப ரொம்ப அதிகமாக விலை உயர்ந்துக்கிட்டே போன ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐடியா ஃபோர்ஜ். என்ன காரணம்னா ஆர்மிக்குன்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக வந்து இவங்க ட்ரோன்ஸ் தயாரித்து கொடுத்தது தான் இவங்களோட சிறப்பம்சம். இருந்தாலும் இப்போதைக்கு வந்து இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப புவராக இருக்கு. ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லி. இந்த ரீசனா இந்த ஹைப்னால தான் வந்து மேலே போகிறது. மற்றபடி வந்து ஒரு சில குவார்ட்டர்ஸ் வந்து லாஸ் மேக்கிங்னால எல்லாமே நெகட்டிவாக இருக்கு. டிசிஎம் ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து ஒரு ஸ்மால் கேப்னாலும் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ நேற்று போட்ட வீடியோவிலே பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருந்தேன். இவங்கள அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்காக நிறைய ட்ரோன் தயாரித்து விற்கிறாங்க. என்ன கேட்டால் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே வேல்யூவேஷன் ஓரளவுக்கு வந்து சீப்பாக இருக்கிற ஒரு கம்பெனி இதுதான்.
என்ன ரீசன்னா இது டைரக்டா வந்து டிஃபென்ஸுக்கு எதுவும் கிடையாது. ஆனா ட்ரோன் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றதால அக்ரி ட்ரோன்ல வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்ன்னு தான் சொல்லணும். ஒரு என்ட்ரி பாயிண்ட் அக்ரி டெக் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இப்போதைக்கு growth கம்மியா இருக்கு. ஃபியூச்சர்ல மல்டி பேக்கரா ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் முத பார்த்தப்ப 50 ரூபாய்க்கும் கீழே இருந்தது, நான் வாங்குறப்ப 80 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளா மேல போயிட்டு தான் இருக்கு. ஒரு நல்ல மல்டி பேக்கர் ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல வைக்கலாம். விஷ்ணு சூர்யா அப்படிங்கிற இந்த மைக்ரோ கேப் கம்பெனி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்குது. ஆனாலும் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரோன்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். இவங்களுக்கு டிஃபென்ஸ் ஃபோக்கஸ் கிடையாது. அதனால வளர்ச்சி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மாடரேட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட் டிஃபென்ஸ் செக்டார் மாதிரி வந்து மிகப்பெரிய ஃபாஸ்ட்டாக வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இதோட நியூ என்ட்ரன்ஸ் வந்து ட்ரோனில் இருக்கிறதால நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரோன்ஸ் வந்து நிறைய மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸ் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஸ்டாக் பறக்க ஆரம்பிச்சிடும். ட்ரோன் கம்பெனி எல்லாமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறதால நான் நிறைய ஸ்மால் அண்ட் மிட் கேப் மைக்ரோ கேப் கூட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரோன் டெஸ்டினேஷனுங்கிற இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கேப் தான். ஸோ இப்போதைக்கு வந்து பைலட் ட்ரைனிங் அகாடமி வந்து இருக்கிற ஒரு கம்பெனி. ட்ரைனிங் தான் வந்து இவங்களோட முக்கியமான ஒரு இது. இருந்தாலும் நேரோ சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப குறுகிய ஒரு விஷயம்தான் பண்றாங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி மைக்ரோ கேப் தான் ஃபியூச்சர்ல ஸ்மால் கேப்பா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இதோட வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லி. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோ கேப் தான் சொல்லணும். 200 கோடிக்கும் மேலதான் இதோட மார்க்கெட் கேபிட்டல், துரோணாச்சாரியா அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு 3-5 வருஷம் பேக் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா பேசப்பட்ட இந்த கம்பெனி. ஏன்னா வந்து இவங்க வந்து DGCA சர்டிஃபைடு பிளேயர்னு சொல்லுவாங்க. ட்ரோன் ஆஸ் அ சர்வீஸ், அதாவது நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், ஹார்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் தான் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதே வந்து ட்ரோன் ஆஸ் அ சர்வீஸ் மாடல் அப்படின்னு சொல்லி மொத கொண்டு வந்தது இந்த கம்பெனி தான். இருந்தாலும் இப்போதைக்கு வந்து வேல்யூவேஷன் பெருசா சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இது வந்து என்ன ரீசன்னா வந்து இவங்களோட வளர்ச்சி வந்து புதுமையான கம்பெனியா இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஒரு டேர்ன் அரவுண்ட் இருந்தா இந்த கம்பெனி, இந்த ஐடியா ஃபோர்ஜ் மாதிரி கம்பெனி டேர்ன் அரவுண்ட் இருந்தா மிகப்பெரிய அளவில் லாபம் சம்பாதிச்சாங்கன்னா இதெல்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ட்ரோனை பத்தி உங்களுக்கு வந்து எந்த கம்பெனிகள்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 10% பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னோட அனாலிட்டிக்கல் டேட்டா சொல்லுது. மற்றபடி உங்க சப்போர்ட் எப்போதும் வேணும். இந்த ட்ரோன் லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த ட்ரோன் கம்பெனி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.